அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை முருங்கைக்கீரை சூப்புன்னு கூட சொல்லலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லோருக்குமே தெரியும். இதை பார்த்திங்கன்னா இது மாதிரி சாராக நம்ம எடுத்துக்கும் போது இதோட சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி பூச்சிலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே பார்த்து எடுத்துக்கிட்டேங்க. இது மாதிரி உருவி எடுத்துடலாம். இப்போ நான் சுத்தமாக பார்த்து உருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவு கீரைக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபில்டர் தட்டு வச்சு இதோட பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கீரை சாறு தான் பண்ண போகிறோம். ரொம்ப இந்த பால் கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா தண்ணி விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அரிசி களைஞ்ச தண்ணி தேவைப்படுங்க. அரிசி களைஞ்ச தண்ணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை நம்ம களைஞ்சி விட்டு ஊற்றிடணும். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை அலசி விட்டு ஊற்றிட்டேன். இது ரெண்டாவது தண்ணி தான் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது தண்ணியை இது மாதிரி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் கீரை சாறு பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி ரெண்டாவது தண்ணி எடுத்தேன் இல்லையா, அந்த தண்ணியை அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு விட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கையால் இப்படி மசிச்சு விட்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக 6 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் 6 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இந்த சாராக நம்ம எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 6 காஞ்ச மிளகாய் நான் சுட்டு எடுத்துக்கிறேங்க. ஸ்டவ்வில் இது மாதிரி கொஞ்சம் கருகின மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. கீரை சாறு ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல கொதி வரணும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்படி தான் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த காஞ்ச மிளகாய் வெங்காயத்தோட ஸ்மெல் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி நம்மளுக்கு கீரை சாறு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சோடா உப்பு இருக்குது இல்லையா, அது சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கறதுனால நம்மளுக்கு அந்த கீரை சீக்கிரமாகவே வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது இந்த கொதிச்ச இந்த தண்ணியில் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீரையை கொதி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணக்கூடாது. கீரையிட தன்மை மாறிடும். ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆப்பையை நீக்கின மாதிரி அந்த லிட்டை வச்சிடலாம். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சம்பால் நான் செஞ்சு காட்ட போகிறேன். 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பரான ஒரு சம்பால் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு நான் அரை மூடி தேங்காய், 4 காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா இது மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன் ஸ்டவ்வில். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 காஞ்ச மிளகாய் கூட இது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 பல்லு பூண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. இந்த சம்பாலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காவை நம்ம சுட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த சம்பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை சாரை பார்த்திங்கன்னா நம்ம சுடு சோத்தில் பிசைஞ்சு இது கூட இந்த சம்பால் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. கீரை வந்து இந்த சாருக்கு வந்து நல்லா கீரை வெந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து வெந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். கீரை பார்த்திங்கன்னா கையால் எடுத்து நசுக்கி பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பொசன்னு வெந்து வந்திருக்கு. இதோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து ஊற்றிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். கண்டிப்பாக இதை வந்து மறந்துடாதீங்க. தேங்காய் பால் ஊற்றி இந்த ஸ்டவ் வந்து ஆனில் இருந்ததுன்னா இந்த தேங்காய் பால் வந்து திரியாக தெரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அதனால் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து நம்மளுக்கு வதங்கி வந்தால் போதும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு கீரைக்கு 2 டீஸ்பூன் வந்து நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். டீஸ்பூன் பார்த்துங்க, நான் இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட கீரை கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பெருஞ்சீரகத்தை மட்டும் நம்ம ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த கீரை கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த வெங்காயம் பெருஞ்சீரகம் கடைசியாக வந்து நம்ம தாளித்து சேர்த்துக்கிறதுனால இந்த கீரை சாறு வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதோட சுவையும் மனமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா இது சேர்த்ததுக்கப்புறம் இந்த கீரை சாதத்தை விட்டு அதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த கீரை சாத்தில் இந்த தாளிப்பை சேர்த்து நம்ம இந்த கீரையோடு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மனம் வருது. இந்த கீரை சாறு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை சாறை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வரதுனால நம்ம வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றிடும். நம்ம உடலுக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.